ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிள் காம்போ மீல், டெய்லி ரொட்டீனாக பண்ணுற சமையலில் ஒரு சிம்பிள் மீல் என்னன்னா, பூசணிக்காய் வீட்லேயே கிடச்ச ஒரு 4-5 பயத்தங்காய் இருந்தது, அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது அண்டு பலாக்கொட்டை, நம்ம வீட்லேயே காய்ச்ச பலாவில் எடுத்த இந்த கொட்டை இருக்குது. ஸோ அதை ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். இது கடைசியில் போட்டால் போகிறோம், பிகாஸ் ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. இதுக்கு வறுத்து வச்ச பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப், அது வெந்துருக்கு தண்ணியில். ஸோ 3/4 வேவானதும் இந்த பூசணிக்காயை போட்டு லாஸ்ட் பலாக்கொட்டையும் போட்டு அதுக்கு அரைச்சி விட வேண்டியது தேங்காய், ஜீரம், மிளகா வத்தல், அவ்வளோதான். ஸோ இந்த கூட்டு ஒன்று. அண்ட் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம டேஸ்ட் அண்ட் இது பேலன்ஸ் ஆகிறதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மாம்பழ பச்சடி. ஸோ இங்கே மாங்காய் சீசன், மாம்பழ சீசன் இப்போ ஏலகிரியில் போயின்னு. ஸோ இது எங்கள் ஓர்பிடியாத்தில் ஏலகிரியில் காய்ச்ச மாம்பழம். அதை பழுத்ததாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வேக வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வெல்லம் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் கடுகு. ஸோ இந்த கடுகு ஒரு மாதிரி ஒரு நட்டி ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது சீசனலாக இந்த மாம்பழ சீசனில் பண்ணுற ஒரு ஐட்டம். ஸோ சீசனில் நம்ம அந்தந்த சீசனில் என்ன இருக்கோ, நம்ம அந்த சீசனில் என்ன விளையிறதோ அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் அந்த டைமில் அந்த ஃப்ரூட்ஸ்க்கு மேக்ஸிமம் நியூட்ரிஷன் இருக்கும் அந்த சீசனல் டைமில். ஸோ அந்த டைமில் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணி சாப்பிடணும். இப்போ ஆல் இயர் ரவுண்ட் எல்லாமே கிடைக்கிறதுங்கிறோம். பட் ஒன்றுமே போடாதைக்கு நம்ம ஆர்கானிக்காக வளர்த்ததுன்னா அது அந்தந்த சீசனுக்கு தான் வரும் ஆக்சுவலி. ஸோ ஆர்கானிக்காக வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எல்லாத்தையும் பாதுகாத்து ஒன்றும் ஆட் பண்ணாதைக்கு நேச்சுரலாக வளர்க்கணும். இது எங்கள் ஓர்பிடியாத்தில் காய்ச்ச மாம்பழம். அண்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய் பொரியல். ஸோ அவரைக்காய் இருக்குது, அதுக்கு ஜஸ்ட்டு சும்மா தாளிச்சுட்டு லாஸ்ட் தேங்காய் போட்டால் போகிறோம். இது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. சேப்பங்கிழங்கு கொதிக்கிற தண்ணியில் அப்படியே போட்டுட்டு 10 மினிட்ஸ் ஹை பாயிலிங் விட்டுட்டே இருந்தேன்னா, கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக அப்படியே அலம்பின சேப்பங்கிழங்கை போட்டால் 10 மினிட்ஸு நல்ல தண்ணியில் கொதிச்சுட்டே இருந்ததுன்னா இது மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் இதை தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த தோலை எடுத்தப்புறம் இதை ஸ்லைஸ் பண்ணி கம்மியாக எண்ணெய் விட்டு பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கட் பண்ணி தின் ஸ்லைசஸாக கொஞ்சம் எண்ணெய் அது மேலே அப்படியே விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் காட்டுறேன். இந்த மாதிரி எண்ணெய் பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ஒட்டாதைக்கு ரோஸ்ட் ஆகும், கம்மியாகவும் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ இது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். இங்கே முருங்கைக்காய் ரசம். ஸோ இது பெரிய இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை நிறைய பேருக்கு தோணலாம். ஆக்சுவலி எல்லா வெஜிடபிள்ஸுமே, நம்மளோட வெஜிடேரியன் ஃபுட்டில் எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப சாஃப்ட். கட் பண்ணது இதெல்லாம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த அவரைக்காய், பூசணிக்காய், அப்புறம் மாம்பழம், இல்லைன்னா முருங்கைக்காய், தக்காளி, இதெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி மேக்ஸிமம் ஒரு 7-8 மினிட்ஸ் தான் ஆகும் கட் பண்ணால். பட் என்ன, நம்ம ஓங்கி அடித்து கட் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை நம்ம வெஜிடபிள்ஸில். நான் வெஜிடேரியன்ஸ்க்காக இந்த மீட்டு கட்டிங் எல்லாம் டஃப் ஜாப். பட் அவள் பொறுமையாக பண்ணி சாப்பிட்றா. நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் எஃபர்ட் போட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய பேர் காய்கறி கட்டிங்கே விட்டாச்சு, வீட்டுக்கு வர ஹெல்ப் கட் பண்ணுவோன்னுட்டு வெயிட் பண்ணி, அது பரவாயில்ல, ஒரு ஹெல்ப் வேணும்னா எடுத்துக்கலாம். பட் அவளையே டிபெண்ட் பண்ணிட்டு அவள் வந்தால் தான் அன்றைக்கி காய், இல்லைன்னா அன்றைக்கி காய் இல்லை அப்பலாம் தான் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வெஜிடபிள் கட்டிங்கில் நிறைய மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், சஸ்டெயின் ஆகும். அண்ட் ஒன்றும் வலி ஒன்றும் வராது. இந்த லிகமெண்ட்டு இது எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 4-5 வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணினா நமக்கும் நியூட்ரிஷன் மெயின்டைன் ஆகும். நிறைய இப்போ பார்த்தேன்னா நிறைய குழந்தைகள் ஒரு 25-30 வயசில் ரொம்ப ஒபேசிட்டி வந்திருக்கு. இது ரொம்ப அலார்மிங் ஆக்சுவலி. அது பேரண்ட்ஸ் நோட் பண்ணுறா, பட் ஒன்றும் பண்ண முடியலங்கிறா.
பட் எங்களுக்கு தெரிஞ்சவாளே நிறைய பேர் ஒபேசிட்டி வந்திருக்கு. இது வந்து ரொம்ப தவிர்க்கணும். ஏன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் கேன் ஆக்சுவலி நிறைய சால்ட்டு சுகர் எல்லாம் இருக்கும் அதில். இல்லைன்னா ரீசைக்கிள் ஃபுட்ஸ். என்னத்தான் அந்த க்ளவுட் கிச்சனில் வந்து அவள் மாஸ் குக்கிங் பண்ணாலும் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து கேட்டுருப்பா. டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஹையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸில் என்ன ஆகும்னா டெஃபினட் அடிக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேஸ்டியாக இருக்கும், பட் சாப்பிட்டு விட்றோம். எந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே, எந்த ஹோட்டல்லையுமே, எந்த க்ளவுட் கிச்சன்லேயுமே நம்ம கஸ்டமர்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா இருக்கணும் இன்டென்ஷனோட பண்ண முடியாது அவளுக்கு. பிகாஸ் அவளுக்கு வந்து அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சுக்கு ஒரு நேரம் போனோம்னா போகலாமே தவிர டெய்லி ஹோம் குக் மீல்ஸ் ரொட்டீனாக பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு 4-5 வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. 3 அடுப்பில் இதில் வந்து பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் இந்த இதை போட்டுட்டு போகிறேன், பூசணிக்காயும் பயத்தங்காயும். இங்கே வந்து மாம்பழம் சீக்கிரம் வந்து போயிடும், ஆஃப்டர் ஆல் ரைப் ஆயாச்சுது. அண்ட் இங்கே வந்து இந்த அவரைக்காய். எல்லாத்துக்குமே கம்மியாக தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன்னா அதுவே தண்ணி விட்டுட்டு தண்ணி இவாப்ரேட் ஆகிறதுக்கும் காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் தண்ணி வேஸ்ட் ஆகாது, நியூட்ரிஷன் மெயின்டைன் ஆகும். இப்போ இதெல்லாம் கொதிச்சப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 3 காயும் சைமல்டேனியஸாக வெந்தாச்சு. ஸோ தண்ணி வற்றியாச்சு அவரைக்காயில். அதுக்கு வெறும் தேங்காய் அண்டு இந்த மாம்பழத்துக்கு வந்து வடிகட்டி வச்ச வெல்லம் எப்போவுமே எங்கிட்ட இருக்கும். ஸோ அது 2 ஸ்பூன். அப்புறம் இந்த பச்சை மிளகா, தேங்காய் அண்டு கடுகு அரைச்சி வச்சது அதையும் போட்டு சேர்த்து விட்டுட்டா நம்ம பச்சடி ரெடி, மாம்பழ பச்சடி ரெடி. பூசணிக்காய், பலாக்கொட்டை, பயத்தங்காய் அதுவும் வெந்தாச்சு. ஜீரம், மிளகா வத்தல், தேங்காய் அரைச்ச விழுத சேர்த்து விடலாம். ஸோ இது நல்லா பிளெண்ட் ஆனதும் இதையும் அணைச்சி விடலாம். இது கொஞ்சம் நேரம் கழிஞ்சு திக்காயிடும். ஸோ எல்லாத்தையுமே அணைச்சாச்சு. இப்போ வந்து ரசமும் அந்த சேப்பங்கிழங்கும் ரோஸ்ட் பண்ணி விடலாம், அதை காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு தாளிச்சு கொட்டி விடலாம். 3 திக்குமா சேர்த்து போடுறேன்னா மிளகா வத்தல், கருவேப்பிலை, கூட்டுக்கு கொஞ்சம், பச்சடிக்கு கொஞ்சம், கறிக்கு. இப்போ இங்கே சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன் கடாய். ஸோ கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே இதில் வந்து ரசத்துக்கு முருங்கைக்காய் அண்டு மிளகு, வீட்டிலே காய்ச்ச மிளகு பொடி பண்ணது, தக்காளி, பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் இருக்குது. புளியும் அதுலேயே இருக்குது. ஸோ ரசமும் கொதிக்கட்டும். அப்புறம் பருப்பு வச்சு இறக்கி விடலாம். இது வந்து சேப்பங்கிழங்கு. ஸோ இது அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சேர்த்தி போட்டேன்னா ஒட்டாதைக்கு ரோஸ்ட் ஆகும், நல்லா இருக்கும். ரொம்ப எண்ணெய் இல்லாததுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த பச்சடிக்கு வந்து நான் 2 மிளகா எடுத்தது கொஞ்சம் ஜாஸ்தி காரமாக இருக்குது. அதனால் நீங்கள் போடுறத 1/2 மிளகா கூட போகிறோம். முதல்ல 1/2 மிளகா தான் யோசித்தேன். அப்புறம் இதுவும் ஸ்வீட்டாக இருக்குது, வெல்லமும் போடுறோம்னுட்டு ஒரு 2 மிளகா போட்டேன், ரொம்ப காரமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அந்த மிளகா, உப்பு எல்லாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கெல்லாம் எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஃப்ரை ஆனப்புறம் டேபிளில் வச்சு விட்டு காட்டுறேன். ஸோ நம்ம லஞ்ச் ரெடி. இன்றைக்கி வந்து பலாக்கொட்டை, பூசணிக்காய், கொஞ்சம் பயத்தங்காய், பாசிப்பருப்பு போட்ட கூட்டு, மிளகூட்டல்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் இதுவும் மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன் பொடி. இது சுட சுட ரசம், முருங்கைக்காய் ரசம்
அவரைக்காய் பொரியல், களத்துக்கு பருப்பு, சுட சாதம், பச்சடி, மாம்பழ பச்சடி, ரோஸ்டட் சேப்பங்கிழங்கு, தயிர், நெய் அண்ட் ப்ளம் ஃப்ரூட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் சிம்பிள் மீல் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டு டயட் மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.